அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது இறுதி பங்கீட்டுக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதனிடையே திமுக மதிமுக இடையான இந்த கையெழுத்தானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, தற்பொழுது திமுக மதிமுகவுக்கு இந்த தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்கள்? அதாவது திமுக மதிமுக இடையே 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கையெழுத்திடப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக சார்பில் முன்வைத்திருந்தார்கள். அதன்படியில் தான் தற்பொழுது ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். அதே போல ஈரோடு தொகுதி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக அழைப்புகள் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரையிலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தையில் எப்போது உடன்பாடு எட்டப்படும், அதே போல அதிமுக வெளியே வந்த பிறகுதான் எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். ஆனால் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என்ற முறையில் தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போல உதயசூரியன் சின்னத்தில் இந்த முறை மதிமுக போட்டியிடாது, அவர்களின் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு இறுதியில் தான் கையெழுத்து இடப்பட்ட பிறகாக வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தான் தொகுதிகள் என்ன தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான பட்டியலை முழுமையாக வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, திமுகவுடன் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தற்பொழுது இந்த கையெழுத்திடும் கட்டத்திற்காக வந்துள்ளனர். இன்னும் காங்கிரசுடனான இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது இழுபறியில் நீடித்து வருகிறது. சுமூகமாக செல்கிறது என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினாலும் இதுவரை இறுதி செய்யப்படாமல் தான் இருக்கின்றது. இது குறித்தான தகவல் வெளியாகி உள்ளதா? அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக சார்பில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஏற்கனவே 4 கட்சிகள், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 4 கட்சிகள் தொகுதி பங்கீடு முழுமையாக பேச்சுவார்த்தை முடிந்து அவர்களுக்கான இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் 40 தொகுதிகளில் 6 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 தொகுதிகளை போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்தவரையில் விசிகாவை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகள் கேட்டு வருகிறது. மதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் தான் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை ஜனவரி 28ஆம் தேதி காங்கிரஸ் தான் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தற்போது வரையிலும் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் வரவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை 10 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 10 இடங்களுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய கூடுதலாக இடங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் கட்டமாக காங்கிரஸ் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது ஏற்கனவே வழங்கப்பட்ட, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் குறைவான இடங்கள் வழங்குவதற்கு இந்த முறை வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக 10 முதல் 7 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் தரப்பில் வழங்குவதற்காக திமுக ஒப்புதல் அளித்திருந்தது. மேலும் கடந்த முறை வழங்கப்பட்டது போல 10 இடங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் காங்கிரஸ் தரப்பில் வைத்திருந்தார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்த போது கூட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த சுற்றுப்பயணம் நிறைவடைந்த பிறகாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திமுகவிடம் வருவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அல்லது இன்றுக்குள்ளாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. மேலும் விசிக திமுக அதே போல மதிமுக இடையே தொடர்ச்சியாக இழுபறி நீட்டித்து வந்த நிலையில் காங்கிரஸ் 10ஆம் தேதிக்கு பிறகாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமைக்குள்ளாக பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் எனவும் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளையும் அதே போல 10 இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் தான் காங்கிரஸையே தொடர்ச்சியாக இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. அதே போல காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஏற்கனவே திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருவதாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் அவர்கள் இணைந்து போட்டியிடுவார்களா அல்லது காங்கிரசுடன் இணைந்து ஒரு இடம் பெற்று போட்டியிடுவார்களா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை, மறைமுக பேச்சுவார்த்தை ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. இதனால் தான் இந்த இழுபறி என்பது தொடர்ச்சியாகவே நீட்டித்து வருகிறது. காங்கிரசுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன்
மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் காங்கிரஸ் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகுதான் தெரிவிக்கப்படும். தற்பொழுது விசிக மதிமுகவிற்கிடையே இந்த 2 நாட்களுக்காக பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்த பிறகாக தனியாக காங்கிரசிடம் திங்கட்கிழமைக்குள்ளாக பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, ஏற்கனவே நடந்த இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது ஐஎம்யூஎலுக்கு அவர்கள் கேட்ட ஏற்கனவே தொகுதியிட்ட அந்த தொகுதி தான் கொடுக்கப்பட்டது. அதேபோன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி தான் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது மதிமுக ஈரோடு அல்லாமல் திருச்சி என்ற ஒரு தொகுதியை கேட்கும் பொழுது தொகுதி பங்கீட்டு குழுவினர் இதற்கு என்ன முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது? இது குறித்தான தகவல் வெளியாகி உள்ளதா? அதாவது கடந்த முறை மதிமுகவை பொறுத்தவரையிலும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலுமே திமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் இளைஞர் அணியில் இருந்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இளைஞர் அணி சார்பாக வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல்வேறு மேடைகளில் நிகழ்ச்சியிலும் கூட முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலும் இளைஞர் அணியில் யாரேனும் ஒருவருக்கு அந்த தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது இளைஞர் அணி சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. திருநாவுக்கரசு தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியை மதிமுக பெற வேண்டும். அந்த தொகுதியில் குறிப்பாக துரை வைகோவை போட்டியிடுவதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருச்சி தொகுதி அல்லது பெரம்பலூர் தொகுதி ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. திருச்சி தொகுதியை அவர்களுக்கு வழங்கினால் காங்கிரசுக்கு எந்த தொகுதி வழங்கப்படுவது என்பது தொடர்பான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நிகழ்ந்து வருகிறது. மீண்டும் காங்கிரஸ் திருச்சி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதனால் தான் தொடர்ச்சியாகவே இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. தொகுதி வழங்குவதிலும் அதே போல எந்தெந்த தொகுதிகள் வழங்குவது உள்ளிட்ட தொடர்பாக ஏற்கனவே திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அந்த இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கடந்த முறை 9 தொகுதியில் போட்டிட்டு 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த 8 தொகுதிகளிலுமே இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கு வரையிலுமே காங்கிரசுக்கு முழுமையான எதிர்ப்பு தான் திமுக தரப்பிலிருந்து தெரிவித்து வருகிறார்கள். திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தும் பொழுது கூட காங்கிரஸ் எம்பிக்கள் சரிவர நேரடியாக வேலை செய்யவில்லை. அதனால் அந்த தொகுதிகளையும் திமுகவிற்கே வழங்க வேண்டும், கூடுதலாக திமுகவிற்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் தரப்பில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் காங்கிரசுக்கு இடங்கள் என்பது கடந்த முறையை விட குறைவான இடங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை மதிமுக தொடர்ச்சியாக கேட்டு வருகிறது. துரை வைகோவை அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்துதான் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் விருப்ப மனுவில் திருச்சி தொகுதியை இடம்பெற்றிருந்தது. மேலும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இறுதி கட்டமாக எந்த தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா அல்லது ஒரு தொகுதி வழங்கப்படும், பின்னர் அது எந்த தொகுதி என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை குழு அறிக்கையாக வெளியிடுவார்களா என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். செலினா, ஏற்கனவே மதிமுக குறிப்பிட்டது போல திருச்சி தொகுதி வேண்டும் என்று கேட்கப்படும் பொழுது சென்ற கூட்டணி இருந்த ஐஜேகே இம்முறை பாஜக போயிருக்கிறது. ஸோ அந்த தொகுதி மதிமுக ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது திருச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் அந்த திருச்சி தொகுதியில் குறிப்பாக காங்கிரஸ் தொகுதிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தற்போது வரையிலும் முன்வைத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த திருச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் மதிமுக தொடர்ச்சியாகவே துரை வைகோவை போட்டியிடுவதற்காகவும், அதே போல அந்த தொகுதியில் அவர் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை வெற்றி பெறுவார் என்றும் கோரிக்கையை தான் முன்வைத்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக. இந்த நிலையில் இந்த முறை அவர்களுக்கு திருச்சி தொகுதி வழங்கப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தான் தொடர்ச்சியாக அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார்கள். தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்ட பிறகாக வெளியே செய்தியாளர் தற்போது பார்த்து வருகிறோம். எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிவிக்கப்படுமா அல்லது எந்த தொகுதி ஒரு தொகுதி வழங்குவது, அதற்கு பிறகாக அந்த தொகுதி என்ன என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிப்பார்களா என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். செலினா, தகவலுக்கு நன்றி.